அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு யூபிஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி அளித்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இரு தரப்பையும் விசாரித்த நீதிபதி தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காரு. எதற்காக ஜனநாயகன் படத்திற்கு இன்றும் தடை இருக்கிறது, என்னுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய கடைசி படமாக கருதப்படுகிற ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட ஜூன் மாதமே முடிந்திருந்தது. இந்த படத்திற்கான சென்சார் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. படத்தை பார்த்த சென்சார் குழு படத்தில் நிறைய கட்ஸ் இருக்குது, அரசியல் வசனங்கள் இருக்குது, கொஞ்சம் வல்கரான வன்முறை காட்சிகள் இருக்குது, அதனால் நீங்கள் அதை கட் பண்ணி கொண்டு வாங்கன்றாங்க. 22ஆம் தேதி இவங்க எடிட் பண்ணி கொண்டு போகிறாங்க. மீண்டும் 24ஆம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை குழு படத்தை நீங்கள் மறு ஆய்வுக்கு மறு தணிக்கைக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் இங்கேயே பார்த்துக்குறோம், மீண்டும் நீங்கள் கட் பண்ண சொன்னீங்கன்னா கட் பண்ணி தர்றோன்னு சொல்லி வந்துடுறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி இல்லை நாங்கள் படத்தை திருப்பி பார்த்துட்டோம், இந்த கட்டெல்லாம் வந்து மறுதணிக்கை மும்பை தான் அனுப்பணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக படக்குழு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. அந்த வழக்கை விசாரணை எடுத்துப்பட்டு 7ஆம் தேதி வருது. 7ஆம் தேதி தனி நீதிபதி ஆஷா அவர்கள் இந்த படத்துக்கு யூபிஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுறாங்க. உடனடியாக தணிக்கை குழு அந்த வழக்கை மேல்முறையீட்டு நாங்கள் கொண்டு போகிறோம். ஏன்னா தணிக்கை குழுவை பொறுத்தளவில் மறு தணிக்கைக்கு குறைந்தபட்சம் நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அது டபுள் பெஞ்சுக்கு போது அவங்க அந்த வழக்கில் நீங்கள் உடனடியாலாம் படத்தை வந்து வெளியிடணும், படத்தேதியை அறிவித்து விட்டு நீங்கள் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு 9ஆம் தேதி தான் அந்த வழக்கு விசாரிக்கப்படுது. விசாரிக்கப்பட்டு 20ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்படுது. இதற்கு இடையில் உச்சநீதிமன்றத்தை நாடியது படக்குழு. உச்சநீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு உடனடியாக படத்தை வந்து வெளியிடுவதற்கு தணிக்கை தருவதற்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரிச்சுட்டு கேவியட் மனுவாக தணிக்கை குழு போட்டிருக்காங்க, எங்களை கேட்காம இந்த படத்தில் எந்த விதமான உத்தரவையும் நீங்கள் பிறப்பிக்கக்கூடாதுன்னு சொன்னதன் அடிப்படையில் அந்த முறையீட்டு மனுவின் அடிப்படையில் நாங்கள் இதில் எதுவுமே சொல்ல முடியாது, படத்துக்கு கருத்து சொல்ல முடியாது, நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே உங்களுக்கான வாதங்களை வையுங்கள் என்று உத்தரவு போட்டுறாங்க. அந்த அடிப்படையில் தான் மீண்டும் அந்த தணிக்கை குழுவினுடைய கொடுத்த அந்த ஒரு நபர் நீதிபதியினுடைய உத்தரவுக்கு எதிராக போடப்பட்ட தணிக்கை குழுவினுடைய வழக்கில் தான் இன்றைக்கு விசாரணை. இன்னைக்கு காலையிலிருந்து விசாரணை தொடங்கியது. கிட்டத்தட்ட 11 மணிக்கெல்லாம் அந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்து விட்டது. நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதங்களை கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக வழக்கறிஞர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அதில் முக்கியமாக அவங்க வச்ச குற்றச்சாட்டுனா, டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு தணிக்கை குழு வந்து எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் வரல, மறு தணிக்கைக்கு படத்தை அனுப்பணும் அப்படிங்கிற உத்தரவை சொல்லாமல் தகவலாக வாய்மொழியாகத்தான் சொன்னாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க. அதே போல் 9ஆம் தேதி நாங்கள் வந்து படத்தை வெளியிட வேண்டும் என்று வெளியிடணும்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். உலகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 22 நாடுகளில் 4000 ஸ்க்ரீனில் பல்வேறு மொழிகளில் வந்து இந்த படம் வருது. இப்போ எங்களுக்கு பல கோடிகள் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறது. படம் நஷ்டம் அடைஞ்சு மட்டும் இல்லாமல் ஓடிடி நிறுவனமும் எங்கள் மேலே வந்து காலதாமத்தால் வழக்கு போட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வழங்கணும். இதில் சரியான வெளிப்படைத்தன்மையை தணிக்கை குழு கடைபிடிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்காங்க. தணிக்கை தரப்பில் இந்த படத்தை இவங்க வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தா நாங்கள் இது வரைக்கும் மறுதணிக்கையை பண்ணியிருப்போம். மறுதணிக்கை பண்ணுவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. உடனடியாக நீதிபதி குறுக்கிட்டு தணிக்கை நீங்கள் வந்து மறுதணிக்கை பண்ண உங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைன்னு, மறுதணிக்கை செய்வதற்கு குழுக்கள் அமைப்பதற்கு 20 நாட்கள் தேவை, குழு அமைப்பதற்கு 20 நாள். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் யூபிஏவா இல்லை ஏவா இல்லை யூவாங்கிற சான்றிதழ் கொடுப்பாங்க. 20 நாட்கள் எங்களுக்கு தேவை. அப்போ இவங்க டிசம்பர் மாதமே வந்திருந்தா இதுக்குள்ளே இந்த தணிக்கை நடந்திருக்கும். இவங்க நீதிமன்றம் போனதுனால தான் எங்களால் தணிக்கை குழு அமைக்க முடியலை அப்படிங்கிறத அவங்க தரப்பில் வச்சுருக்காங்க. படத்திற்கு புகார் வந்ததுனால தான் இந்த படத்திற்கான தணிக்கை நாங்கள் வழங்கப்படலை, மறு தணிக்கைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தணிக்கை குழு சொல்கிறாங்க. அதற்கு தயாரிப்பு தரப்பு புகார் வந்ததை யார் புகார் கொடுத்தாங்க, என்ன புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்ல நீதிபதி குறுக்கிட்டு புகார் யாரிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு. புகார் மும்பையில் கூடிய தணிக்கைக்குள்ள கொடுத்தாங்கன்னு சொல்லி தணிக்கை குழு சொல்ல, அப்போ யார் அந்த புகார்தாரர் அப்படின்னு கேட்கும்போது தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாக யார் புகார்தாரர் என்பதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இறுதியாக இந்த படம் எந்த அடிப்படையில் நீங்கள் 9ஆம் தேதி என்று வெளியீட்டு தேதி அறிவிச்சாங்க. ஒரு படத்தினுடைய சான்றிதழ் வாங்குவதற்கு முன்பாகவே தயாரிப்பு நிறுவனம் ஒரு பெரும் வணிகத்தை நீங்கள் எப்படி வந்து முடிவு செய்ய முடியும்
அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காரு. அதற்கு பாலிவுட்லலாம் இப்படி தேதி அறிவிச்சுட்டு தான் சான்றிதழ் வாங்குறாங்க, பொதுவாக 2 நாட்களே சான்றிதழ் கொடுத்துருவாங்கன்னு நம்பித்தான் நாங்கள் வந்து இந்த படத்துக்கான தேதி அறிவிச்சோன்னு சொல்லி தயாரிப்பு குணம் கீழே விழுந்திருக்கு. மொத்தமாகவே வாத பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் கேட்ட நீதிபதி கடைசியாக எத்தனை நாட்கள் தேவைப்படும் மொத்தமாக கேட்டிருக்காரு. 20 நாட்கள் எங்களுக்கு தேவைப்படும். எப்பத்திலிருந்து? இந்த நீதிபதி உத்தரவு பிறப்பிச்ச பிறகு 20 நாள் தேவைப்படும் அப்படின்னு தணிக்கை குழு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இன்னைக்கு 20, இப்போ ஒரு 10, அடுத்து 10 வச்சா பிப்ரவரி 10. அது இன்னைக்கு அறிவிச்சிருந்தா கூட பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த படம் வரும். இப்போ தேதியே குறிப்பிடாம நீதிபதி இந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாரு. ஒன்று யூபிஐ சான்றிதழ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி கொடுங்கன்னு சொன்னாலும் தணிக்கை குழு என்ன சொல்லும்? இல்லை சார், நாங்கள் மறுமுறையீடு மேல்முறையீடு போயிருக்கிறோம், மறு தணிக்கைக்கு அனுப்பணும், மும்பையில் அவங்க தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு வாரம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாரம் கழிச்சு தீர்ப்பு வழங்கி அதுலேருந்து 20 நாளைக்கு தணிக்கை குழு கேட்கும். தணிக்கை குழு எப்படி பார்த்தாலும் இந்த படத்தை இப்போதைக்கு வெளியே கொண்டு வருகிற எந்த முயற்சியிலும், ஏன்னா தணிக்கைக்குழுட தனிப்பட்ட ஈகோவை கிண்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதத்தை தெரிய வருது. ஏன்னா அவங்க சொல்றது ஒரே ஒரு காரணம் தான், நீதிமன்றத்துக்கு போகாம இருந்திருந்தால் இந்த படம் இதற்குள் தணிக்கை பெற்றிருக்கும், சென்சார் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரே காலகட்டத்தில் படம் பார்க்கப்படுது, ஒரே காலகட்டத்தில் கட் கொடுக்குறாங்க, ஒரே நேரத்தில் மறு தணிக்கைக்கு அனுப்ப சொல்றாங்க. பராசக்தி மறு தணிக்கைக்கு மும்பைக்கு போகுது, இது மும்பைக்கு போகலை. டிசம்பர் 19 போகப்பட்ட பராசக்தி சரியா ஜனவரி 10, 9ஆம் தேதி தான் படம் 10ஆம் தேதி வெளிவருது. 9ஆம் தேதி மாலையில் தான் பராசக்திக்கான சென்சார் வழங்கப்படுது. பராசக்தி நிறைய கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மறு தணிக்கை அனுப்பலை. இதை முதல் காணொலி சொல்லியிருந்தோம். இவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பார்த்தீங்களா, எம்ஜிஆருக்கு பிறகு முடக்கப்படுறது எங்கள் தளபதி தான், எம்ஜிஆருக்கு பிறகு அடக்கப்படுறது எங்கள் தளபதி தான், எம்ஜிஆருக்கு பிறகு நசுக்கப்படுறது எங்கள் ஜனநாயகம் தான், ஜனநாயகனில் அரசியல் வசனம் இருக்குது, திட்டமிட்டு கடைசி படம் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருக்காக புறக்கணிப்பதற்காக எங்கள் படத்தை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் போன்ற அறகுறைகளை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாரு விஜய். இவங்கெல்லாம் வழக்கறிஞராக இருந்தால் சாதா கேஸை குண்டாசா மாற்றுவாங்க. இவனை நம்பி தாம்பரத்துலேருந்து கிண்டி கூட போக முடியாது. அந்த மாதிரியான அட்வொகேட் டீமு யார்கிட்ட இருக்குன்னு தாவேக்காவோட தலைவர்கிட்ட இருக்குது. அந்த அட்வொகேட் டீமை நம்பி போய் பேசுங்கடா என் செல்ல குட்டிகளா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு எங்களை அடக்க பார்க்குறாங்க, எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க, எங்கள் படத்தை முடக்க பார்க்குறாங்கன்னாரு. அவங்க தணிக்கைக்குள்ள பார்த்தேன், நம்ம ஒன்றுமே சொல்லலையே, கட்தாண்டா பண்ண சொன்னோம், அதுக்கு எதுக்கு முடக்க பார்க்குறான் அடக்க பார்க்குறான்றாங்க, போடுறா போடுறா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி இவங்க உயர்நீதிமன்றம் போனால் அங்கே போய் நிற்கிறது, உச்சநீதிமன்றம் போனால் அங்கே கடை விரிக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் போய் நீங்கள் கேட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து கிட்டத்தட்ட காலையிலிருந்து வாதங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் சரியாக இந்த படத்துக்கான மறு தணிக்கைக்கு அனுப்பதான் சொன்னோம், மறு தணிக்கை அனுப்ப முடியாமல் நீதிமன்றம் வந்ததுனால தான் அவங்க இந்த மாதிரியான படத்தை வெளியிட முடியல ஒழிய நாங்கள் முறைப்படி வெளிப்படை தன்மையோடு நடந்துக்கிறோம். ஏற்கனவே டிசம்பர் மாதமே அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் மறு தணிக்கைக்கு தான் அனுப்பணும்னு. அவங்க வேணும்னு நீதிமன்றம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தங்கள் தரப்பு நியாயங்களை முழுமையாக எடுத்து வைத்திருக்கிறது தணிக்கைக்குழு. அப்போ இந்த தணிக்கைக்குழு மீது எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இந்த டீம் இதை வச்சு அரசியல் பண்ணலாம் நினைச்சது அதுவே அவங்களுக்கு ஆப்பாக மாறி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் ஜனநாயகம் வரப்போறது இல்லை, தெரியாது வரும், நம்ம வெறியை தணிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அங்கே குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திரௌபதி டீம் போய் நாங்கள் 23ஆம் தேதி வர்றோம், புதிய தயாரிப்பாளர்களுக்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் வழிவிட்டு நிற்கணும்னு சொல்லி நம்ம அண்ணன் கலைப்பொடி தாண்ட சொல்ல, ஓகே பிரதர் உங்களுடைய அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தேதியை தள்ளி வைக்கிறேன். ஏற்கனவே வந்து 15ஆம் தேதிக்கு படத்தை கொண்டு வரணும்னு நினச்சாப்புல. 15ஆம் தேதி கொண்டு வரும்போது அப்போ இந்த வாவாத்தியார் டீம்லாம் போயிட்டு இல்லை இப்போ வராதிங்க, பொங்கலுக்கு வந்தீங்கன்னா புது படம் வருது, இது பழைய படம் தான், பழைய பீஸு தான், அது விஜய் இல்லை பழைய பீஸு தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் தாமதமாக போகணும் அப்படி. சரி மங்காத்தா கூட போடுவோம், மங்காத்தாவும் பழைய படம், இதுவும் மங்காத்தா பழைய படம், ரெண்டையும் ஒன்றா இறக்குவோம், திருப்பி விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு மாதம் கொடுப்போம்னு சொல்லி அவர் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் நினச்சாப்புல. குறுக்க போய் திரௌபதி நின்ன உடனே இப்போ திரௌபதி கூடயும் போட்டி போட முடியாமல், மங்காத்தா கூடயும் போட்டி போட முடியாமல் இப்போ தெரியும் தெளி போயிடுச்சு. ஒரு பக்கம் ஜனநாயகன் வருமா வராதா அப்படின்னு ஏங்கி போய் ஒரு மாதமாக முடங்கிட்டாங்க, எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. உண்மையிலே ஒரு அது என்ன சொல்கிறாங்க, பசலைன்பாங்க, காதலனை காணாத காதலிக்கு பசலை நோய் வந்தது போல் ஜனநாயகனை பார்க்காத அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் உடம்பு முழுக்க பசலையாயிடுச்சு. அணில் ஏற்கனவே பச்சையாக தான் இருக்கும்,
இப்போ மொத்த அணிலும் க்ரீனாக மாறிடுச்சு. பசலை நோய் வந்து பச்சை பசேல்னு ஆகி அப்படியே வந்து நெறி கட்டிக்கிச்சு. கன்றுக்கு பால் கொடுக்க முடியாத அந்த பசுமாடுக்கு நெறி கட்டுமாங்கல்ல, பால் கட்டிக்குமால, அது மாதிரி பால் கட்டிக்கிச்சு. பால் கட்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அணில்கள்லாம் தவிச்சு நிற்கிது. நம்ம உண்மையிலே நாம் வந்து உயிர்களை நேசிக்கக்கூடியவங்க தான். அதுவும் வாயில்லா ஜீவன்களை நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க. அதனால் அந்த வாயில்லா ஜீவன்களுக்காக இந்த தயாரிப்பு தரப்பு, இந்த தணிக்கை குழு, இவங்கெல்லாம் இந்த ஈகோ விட்டு கொடுத்துட்டு இந்த படத்தை வெளியிடுவதற்கு யாராவது முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது, பாவமாக இருக்குது. நம்ம இறக்கம் கருணை உள்ள ஒன்றுனாச்சா இறக்கமாக இருக்குது. ரொம்ப கதறாங்க, அழுகுறாங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க பிரதர், ஏதாவது செய்யுங்கன்றாங்க. ஒருவேளை இந்த படத்தை அமேசான் குழு ஓடிடி தளம் இந்த படத்துக்கு எதிராக வழக்கு போட போகுதுன்றாங்க. ஏன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. உங்களை நம்பி நாங்கள் 20 நாளில் திருப்பி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம். இப்போ படம் 9 வரல, நாங்கள் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்துச்சு. அப்போ எங்களுக்கு நீ காசு கொடு, எனக்கு காசை வாங்கிட்டேன், அப்போ எங்களுக்கு காசை கொடு, எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படின்னு அமேசான் டீம் வேற ஒரு பக்கம் வழக்கு போட போகிறாங்க. ஒருவேளை அமேசானும் இந்த படத்தை வெளியிட மறுத்தால், திரையரங்க உரிமையாளர்கள் இந்த படத்தை வெளியிட மறுத்தால், தணிக்கை குழுவும் வெளியிட மறுத்தால், நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் சாட்டையினுடைய எல்லா வீடியோக்களையும் தாவேக்காவுடைய விஜய் ரசிகர்கள் பார்த்துடுறாங்க. அதனால் அவங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஆக்டிவாக தான் இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். விஜய் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. மொத்த டீமுமே சாட்டையில் தான் குடியிருந்த கோயில் மாதிரி குடியிருந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எளிதானது என்னென்னா, சாட்டையில் இந்த படத்தை போடுறது தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் அரசியல் ரீதியாக மட்டும்தான் தாவேக்கா தலைவர் விஜயோட நான் முரண்படுறேன் ஒழிய, தனிப்பட்ட முறையில் அவர் குறித்து எனக்கு இப்போ அளவு கடந்த அன்பு உண்டு, பேரன்பு உண்டு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம அண்ணன் தானே வரும். அதனால் இந்த படத்தை சாட்டையிலே வெளியிடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் ரெவென்யூவில் பற்றிலாம் எனக்கு எந்த விதமான கமிஷன் வேண்டாம். வர்ற ரெவென்யூவை டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையாக நான் அப்படியே கொடுத்துட்றேன். நான் ஒன்றும் சென்சார் அளவுக்கு ஈவிரக்கம் இல்லாதவன் கிடையாது, பாரபட்சம் பார்க்குறவனும் கிடையாது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவனும் கிடையாது. ஆர்டிகல் 19 சொன்னது போல் பேச்சோ எழுத்தோ நாடகமோ ஓவியமோ கார்ட்டூனோ எந்த வடிவத்திலும் நம்முடைய கருத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டவன் நான். அதனால் நீங்கள் அன்கட் வெர்ஷனை கூட கொடுங்க, நான் வெளியிடுறேன். உனக்கு என்ன அவ்வளோ நக்கலா? எங்கள் தளபதி படம், அது கடைசி படம், 500 கோடி படம், கேரியரோட உச்சத்தில் இருக்கிற படம், அந்த படத்தை போய் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்காதீங்க. ஹெச் ராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரோட படம் கந்தன் மலை யூடியூப்ல தான் வருது. ஹெச் ராஜா படம் வரும்போது இவர் படம் வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் எழுப்புங்க. அதனால் வெளிப்படைத்தன்மையோட நான் சொல்கிறேன், ஜனநாயகன் சாட்டையில் வெளியிடுவதில் எனக்கு எந்த தடையும் கிடையாது. சாட்டையில் வெளியிடாகும் ஜனநாயகன் வச்சாலே பல பேர் பயங்கரமாக இருக்கும். காம்பினேஷன் பாருங்கள், சாட்டை சனநாயகன், அவரும் படத்தில் சாட்டையில் சுட்டுறாரு, நம்மளும் சாட்டை வச்சுருக்கிறோம். அதனால் 2 பேருக்கும் ஒத்துப்போம், ஒரு வேவ்லெங்த்தோடு இருக்கும். அதனால் நீங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ